ஹாய்ங்க. இந்த மே மந்த் ஃபுல்லாக வீட்டிலையே இருந்துட்டு எப்படா அந்த ரொட்டீன் லைஃப்குள்ளே போவோம்னு இருந்துச்சு. ஏன்னா மே மந்த் என்னை வந்து என் பசங்க வச்சு செஞ்சுட்டாங்கன்ற மாதிரி என் பொண்ணுங்க இந்த யூடியூப்பில் இருக்கிற சில ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்து நாங்களே ட்ரை பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு 24 ஹவர்ஸும் கிச்சனுக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ தான் எல்லாம் அடக்கி ஒடுக்கி எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக சமைச்சிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து எங்கள் வீட்டில் வெஜிடபிள் ரைஸ் தான். சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த வெஜிடபிள் ரைஸ் பண்ணும்போது மட்டும் எனக்கு சீக்கிரமாக அன்னத்தடே வந்து எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். எனக்கு காலையிலே வெஜிடபிள் ரைஸும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தயிர் பச்சடி தான் வைப்பேன். ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் இதிலேயே போட்டுடுறோமா, அதனால் வேறு எந்த பொரியலும் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் இன்றைக்கி லஞ்ச் கடகடன்னு பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா சாம்பார் இருந்தால் ரசம் இருக்கணும், பொரியல் எல்லாம் தனித்தனியாக பண்ணணும். இப்போ இருக்கிற பசங்க பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், தெளிவாக இருக்காங்க. ஏன்னா எதெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு ஸ்கூல்லேயும் சொல்லிடுறாங்க, அப்புறம் நிறைய ஃபோன்லேயும் சொல்லிடுறாங்க. அதனால் எல்லாம் பார்த்து வச்சுட்டு சாம்பார் வேணும், அப்புறம் குழம்பு வேணும், கண்டிப்பாக குழம்பு வேணும், அப்படின்னா ரசம் பொரியல் இது மஸ்ட் வேணும்னு என் பொண்ணு சொல்லிடுவா. இந்த ஒரு நாள் மட்டும்தான் வெஜிடபிள்ஸ், வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் நான் இதை பண்ணுவேன். மற்ற நாள் ஃபுல்லாமே குழம்பு ரசம் பொரியலோடு எப்படியும் இருந்துடும். நான்லாம் ஸ்கூல் போகும்போது எங்கள் அம்மா கிட்ட வம்படியாக இல்லை, எனக்கு வந்து 1 pot ரைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தயிர் சாதம், தக்காளி சாதம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸு, புளியோதரை அந்த மாதிரி தான் கொண்டு போவேன். ஏன்னா அது சீக்கிரம் ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஆனால் இப்போல்லாம் பசங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பரவாயில்ல, இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு தான் நினைக்கிறாங்க. சோயா வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றனால நான் வந்து சோயா நிறையாவே வந்து போட்டுட்டேன். அப்படியே சைடில் வந்து இந்த பக்கம் டீ வச்சுட்டு டீ வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு, இப்போ நான் டயட்டில் இருக்கேங்க. அதனால் இப்போ நான் டீ காஃபி வந்து பிளாக் காஃபி மட்டும்தான் குடிச்சிட்ருக்கேன். டயட்லேயே இந்த சுகர் கட் டயட் இருக்குது பார்த்திங்களா, உண்மையிலேயே அது வந்து மிராக்கல்னு தான் சொல்லணும். அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு 3 months சுகர் கட், எது சுகருமே இல்லை, அப்படி தான் இருந்தேன். ஆனால் அது நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, டாக்டர்ஸ் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா தெரியும், நீட்டாக இருக்கும், கிளியராக இருக்கும், உங்கள் சப்பினஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. எனக்கு அதெல்லாமே நான் லைவாக பார்த்தேன். உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுது. சுகர் கட் டயட் வந்து இருந்து பாருங்கள், ஒரு 1 month இருந்து பாருங்கள், உங்களுக்கே வந்து அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியும். நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், நான் சுகர் கட்டை என்னெல்லாம் அவாய்ட் பண்ணேன், சுகர் அப்படின்றது சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். அது இந்த சுகர் அந்த சுகர்னு இல்லை, எல்லாமே கட் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து இந்த ஜாம் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோங்க தெரியாமல். அது வாங்கிட்டு வந்ததுலேருந்து என் பொண்ணு வந்து எனக்கு ப்ரெட்டு வேணும், ஜாமு வேணும்னு கேட்க தொடங்கிட்டா. இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரலை அப்படின்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ எது இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டால் உடனே அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெஜிடபிள் ரைஸ் வந்து எப்போவுமே எடுத்ததும் ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி ஆக்கி விட்டுட்டா கெட்டியாகாமல் இருக்கும். நம்ம மத்தியானம் சாப்பிடும்போதும் சாப்பாடே வந்து நல்லா தனித்தனியாக இருக்கும் சாப்பாடு. அப்புறம் அப்படியே பசங்களுக்கெல்லாம் லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேங்க. முதல்லலாம் பார்த்திங்கன்னா லஞ்ச் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறனால அப்படி தான் கொண்டு போய் வச்சிட்ருந்தேன். ஆனால் இனி எல்லாம் அது கிடையவே கிடையாது. அதனால் நேரமாக காலையிலேயே எல்லா ஒர்க்கையும் வந்து நம்ம முடிச்சிடணும்னு சொல்லி இவங்க கிளம்பும் போதே லஞ்ச் எல்லாமே நான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். சரி, ஸ்கூல் பக்கத்தில் தானே இருக்குது, பசங்க சூடாக சாப்பிட்டுன்னு கொண்டு போய் பழகி எனக்கு வந்து லன்ச் டைம் அவங்களுக்கு முடிகிற வரைக்கும் எனக்கு கிச்சனில் வேலை முடிய மாட்டேது. அதனால் எல்லாமே காலையிலேயே வந்து கிச்சன் க்ளோஸ்ட் அப்படின்னு போர்டு வைக்கிற மாதிரி வச்சாச்சு. இன்றைக்கி அவள் அக்கா வந்து அவளுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டா. அதனால் பாப்பாவுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. எல்லோரும் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் கிச்சன் இப்படி தான் இருக்கும். அதை கடகடன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்றதுனால சீக்கிரம் தான் முடிச்சிட்டேன். எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் டேபிளில் வச்சுட்டு, ஆல்ரெடி கழுவின பாத்திரம்லாம் எடுத்து ஸ்டாண்டில் போட்டுட்டு, கழுக வேண்டிய பாத்திரத்தெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு அதையும் கழுகி தண்ணி போகட்டும்னு வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் எடுத்து அதையும் அதை இடத்துல எடுத்து வச்சுட்டேன்னா கிச்சன் வந்து க்ளோஸ்டுன்னு முடிஞ்சிச்சுங்க. இனி வந்து ஈவினிங் தான் இந்த